ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் இயல் 3 காசி காண்டம், முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், கோபாலபுரத்து மக்கள் இந்த 3 லெசனை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த நோட்ஸோட யூஸஸை நான் சொல்கிறேன். நம்ம ஒரு லெசனை எடுத்து அதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு ஒரு நோட்டு போட்டு இந்த மாதிரி நீங்கள் நோட்ஸை பாயிண்ட்டாக நீங்கள் ஒரு மைண்ட் மேப் மாதிரி எழுதி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம லெசனை படிக்காமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒன் டைமாவது நம்ம எழுதி மைண்டில் எழுதணுன்னா மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும். ஐயோ இந்த லெசனை படிக்கலையே அப்படின்றத விட அந்த லெசனை எடுத்து நம்ம ஒன் டைம் எழுதி வச்சுட்டா நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பாருங்களேன், இந்த மாதிரி நீங்கள் பாயிண்ட்ஸ் போட்டு வச்சிட்டிங்கன்னா இப்போது இந்த அதிவீர ராம பாண்டியன், ஸோ அவரோட பாயிண்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் இதை ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு லெசனை ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஒன் டைம் படிச்சுட்டு இந்த நோட்ஸை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் டைமில் உட்காந்து நம்ம எல்லாத்தையுமே திரும்பி பார்த்துட்ருக்க முடியாது. இந்த நோட்டை நீங்கள் இந்த பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸாமால் நம்ம இந்த பாயிண்ட் எழுதணுமே அப்படின்னு உங்களுக்கு ரீகால் ஆகும். இதில் வர ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஒரு பாயிண்ட்டுமே விடாமல் நான் நோட்ஸ் எழுதி வச்சுருக்கேன். இவங்க எப்படி வேணால் கொஸ்டின் கேட்கலாம். எந்த லெசன்லேருந்து கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களான்னு நம்ம யோசிக்க முடியாது. அவங்க எங்கேருந்து வேணால் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதனால் நம்ம எல்லா பாயிண்ட்டுமே நம்ம ஒன் டைம் படிச்சிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு நினைப்பு இருந்தால் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம், அந்த பாயிண்ட்டு உங்களுக்கு எக்ஸாமில் ஞாபகம் வரும். ஸோ அதனால் எல்லா பாயிண்ட்டுமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். காசி காண்டம், இதோட ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர். இவர் தான் இதை எழுதினார். காசி காண்டம் காசி நகரின் பெருமைகளை உணர்த்துது. இப்படி கூட கேட்கலாம், காசி நகரின் பெருமை உணர்த்தும் நூல் எது அப்படின்னு கேட்கலாம். ஸோ காசி காண்டம். ஸோ இந்த அதிவீரராம பாண்டியர் ஒரு கொற்கையின் அரசர். இவர் வெற்றி வேட்கை அல்லது நருந்தொகை அந்த நூலை எழுதியிருக்காரு. வெற்றி வேட்கையின் இன்னொரு பெயர் நருந்தொகை. இவரோட பட்ட பெயர் சீவல மாறன். இவர் எந்தெந்த நூல்லாம் எழுதியிருக்காருனா நைடதம், லிங்க புராணம், வாயு சம்ஹிதை, திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி, கூர்ம புராணம் இந்த நூட்கள்லாம் இவர் எழுதியிருக்காரு. முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், இதோட ஆசிரியர் குமரகுருபரர். பண்டினா வயிறு. ஸோ இது வயிறுக்கு நம்ம பண்டி நம்ம கேள்விப்பட்டிருப்போம்னா இல்லை. ஸோ பண்டி அப்படின்னு கேட்டால் அது என்னது, வயிறு. இப்போ எக்ஸாமில் பண்டின்னு கேட்டிருக்காங்க, நமக்கு யோசிக்கவே முடியாது, அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஆனால் இப்போ இந்த நோட்ஸ் இப்போ எழுதி வச்சுருக்கீங்களா, அப்போ நம்ம ஒன் டைம் பண்டி எழுதியிருக்கோம். ஸோ அதுக்கு வயிறுன்னு உங்களுக்கு என்ன ஆகும், எக்ஸாமில் ரீகால் ஆகும். ஸோ பண்டிக்கு வயிறு. நெக்ஸ்ட்டு குண்டலமும் குழைக்காதும், இது எண்ணும்மைகள். ஸோ இந்த சவுண்டு வெளிப்படையாக வந்தால் அது என்னது, எண்ணும்மை. இது இலக்கண குறிப்பு. செங்கீரை பருவம். செங்கீரை பருவம்னா என்னன்னா, குழந்தை இருக்கு இல்லையா, குழந்தையின் தலை 5-6 மாதங்களில் செங்கீரை செங்கீரை செடி காற்றில் அசைந்தாடுவது போல குழந்தைகள் அசைந்தாடுமா. அதனால தான் இதை 5-6 மாதங்கள் உள்ள குழந்தைகளை செங்கீரை பருவம் நம்ம சொல்கிறோம். இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. செங்கீரை பருவம் சொல்லிட்டு குழந்தையின் எந்த மாதம்னு கேட்பாங்க, 5-6. இது எப்படின்னா, ஒரு காலினை மடக்கி இன்னொரு காலினை நீட்டி ஒரு கையினை ஊன்றி தலை நிமிர்ந்து முகம் அசைந்து ஆடும். இதுதான் செங்கீரை பருவம். ஒரு காலினை மடக்கி மற்றொரு காலை நீட்டி ஒரு கையினை ஊன்றி தலை நிமிர்ந்து முகம் அசைந்து ஆடும். இதை படிக்கும் போதே நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு குழந்தை ஒரு காலை மடக்கி ஒரு காலை நீட்டி ஒரு கையை ஊனி தலையை நிமிர்ந்து இப்படி ஆடுது நீங்கள் இமேஜின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. நெக்ஸ்ட்டு சிலம்பு கிண்கிணி, இது இம்பார்ட்டன்ட். இது ஒன் டைம் கேட்டிருக்காங்க, ஒன் டைம் பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. சிலம்பு கிண்கிணி அது காலில் அணிவது. சிலம்புனாலுமே நமக்கு ஈஸி, காலில் அணிவது நமக்கு தெரியும். கிண்கிணினா நமக்கு தெரியாது. ஸோ அதுவும் என்னது, காலில் அணிகின்ற ஒரு அணிகலன். அரைஞான், இது எல்லாருக்குமே தெரியும், இடுப்பில் நம்ம கட்டுறது அரைஞான் கயிறுன்னு சொல்லுவோம். சுட்டி, நெத்தி சுட்டி நெற்றியில் அணிவது. குண்டலம் காது, குழையும் காது. இந்த சூழி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க. தலையில் அணிவது சூழி. பட் ஆனால் நம்ம என்ன சுட்டின்னு சொல்லி எழுதிடுவோம். பட் ஆனால் தலையில் அணிவது சூழி, நெற்றியில் அணிவது சுட்டி. இது இம்பார்ட்டன்ட். இது பொறுத்துகளை கேட்க வாய்ப்பு இருக்கு. முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ்,
இது வந்து 96 வகை இலக்கியங்கள்ல ஒன்று. 10 பருவம் இருக்கும். ஒரு பருவத்துக்கு 10 பாடல், மொத்தம் 10 × 10 100 பாடல்கள் இதில் இருக்கு. 2 வகை இருக்கும். ஒன்று ஆண்பாட் பிள்ளைத்தமிழ், பெண்பாட் பிள்ளைத்தமிழ். ஆண் குழந்தைகளுக்கும் பாடியிருப்பாங்க, பெண் குழந்தைகளுக்கும் பாடியிருப்பாங்க. குமரகுருபரர் இதோட ஆசிரியர். இவர் 17ஆம் நூற்றாண்டு சேர்ந்தவர். இவர் தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி மொழிகளில் புலமை பெற்றவர். இவர் எழுதிய நூல்கள் கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளிமாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை. இவரோட நூல்களை வந்து சொல்லிட்டு இதை யார் எழுதினாங்க அப்படின்னும் கேட்கலாம். ஸோ இந்த நூல்கள்லாம் இவர் தான் எழுதியிருக்காரு. இதை வந்து நீங்கள் ஒன் டைம் பார்த்துக்கோங்க. இயல் 3ல் கோபல்லபுரத்து மக்கள். இது வட்டார வழக்கு சொற்கள் இங்கே கொடுத்துருப்பாங்க. பாச்சல், பாத்தி, தேசாந்திரிகள், நாடோடிகள், பதனம், கவனமாக, நீத்துபாகம், மேல்கஞ்சி. மேல்கஞ்சியை தான் நம்ம நீத்துபாகம்னு சொல்லுவோம். இதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கடிச்சு குடித்தல், வாய் வைத்து குடித்தல். நம்ம வாய் வச்சு குடிப்போம் இல்லையா, பசங்களை கூட திட்டுவோம், வாய் வச்சு குடிக்காத, தூக்கி குடின்னு சொல்லுவோம். ஸோ கடிச்சு குடித்தல்னா வாய் வைத்து குடித்தல். மகுளி கஞ்சி, இது ஒன் டைம் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. நானே வந்து மகுளினா என்னன்னு தெரியல, இப்போ தான் எனக்கு தெரியுது இது கஞ்சின்னு. ஸோ இந்த ஒரு சின்ன பாயிண்ட் கூட நமக்கு இப்போ எழுதி வச்சோமா, இப்போ உங்களுக்கு வந்து அங்கே உங்களுக்கு மகுளின்னு கேட்டால் கஞ்சின்னு படித்தோம் அப்படின்னு ஞாபகம் வரும். ஒன் டைம் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, நானே தப்பாக எழுதிட்டு வந்தேன். இப்போ தான் எனக்கு தெரியுது மகுளினா கஞ்சி. வரத்துக்காரன், புதியவன். அழுக்கம்னா அழுத்தம், தொலைவாட்டில் இருந்துனா தொலைவில் இருந்து. மந்தகாசம், கூறு நகை. இதோட ஆசிரியர் வந்து ராஜநாராயணன். இவர் வட்டார சொல்லகராதியை உருவாக்கியிருக்காரு. இவரோட சொந்த ஊர் வந்து இடைச்சேவல். இந்த இடைச்சேவல் இருக்கிற மக்களை வைத்து தான் கோபல்லபுரத்து மக்கள் அப்படின்ற ஒரு புதினத்தை அவர் எழுதியிருக்காரு. இந்த கோபல்லபுரத்து மக்கள் வந்து அந்த புதினம் 1991ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கிறது. கரங்க இசை விழவின் உரந்தை, இது அகநானூறு பாடல். இதில் இடம்பெற்றிருக்கிற உரந்தை என்பது இப்போ திருச்சி மாவட்டத்தில் உள்ள உறையூராகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெசனில். அடுத்த லெசனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதெல்லாம் மறக்காமல் ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் வர வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். Thank you friends.